உங்களுக்கு இங்கே பேச வந்த நபருக்கு நான் கேலியாக சொல்லவில்லை, குர்ஆன் ஓத தெரியாது சகோதரே. ஃபர்ஸ்ட்ல தப்பு. பல முழில்லலா அலிஃபுமா தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நபரை மூட பழக்கத்தை ஒழிக்க வந்தாரா. ஒமை யுலில்ஹுன்னு சொல்லுவாங்க. நம்ம இவரு ஒமை எழில்ஹு தசாலூன. இதுக்கு இவருக்கு தசால். யாராவது எவருக்காவது சந்தேகம் இருந்தால் வந்தால் டேப்பையும் கொண்டு வாங்க. டேப் நம்மகிட்ட இல்ல, கேசட் இங்கே இருக்குது, போட்டு காட்டி தருகிறோம். இனியும் அப்படிப்பட்ட தீனில் மோசமான செயல்களை, மோசமான பேச்சுக்களை, இஸ்லாத்தில் இல்லாத அனாச்சாரங்களை உங்களுக்கு செல்லக்கூடிய அப்படிப்பட்ட மக்களை, அப்படிப்பட்ட பேச்சாளர்களை நீங்கள் இங்கே அழைத்து வரக்கூடாது. இனி அவர் வந்தால் இங்கே சொல்லப்பட்ட புகாரியுடைய எண் நீங்கள் காட்ட வேண்டும். செயலாப்தி நீங்க பேசுறீங்க அல்லவா, இவரு வேற செயலாப்தி உண்டு இல்லையா, அவரை மாதிரி பேசி படிக்காரு. அவருடைய முகத்திரை தமிழக முஸ்லிம்கள் கிழித்து விட்டார்கள். ஓ சின்ன செயலாதியிலே, உன்னுடைய முகத்திரை இனி கிழிய வேண்டாம், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாமிய உலகத்தை கூறு போட்டு தங்களுடைய சுய லாபத்திற்காக வேண்டி இஸ்லாமிய கூறு போட்டவர்கள் இந்த தெருவில் சின்னமாக கிடந்து கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், எந்த தமிழகத்தில் எந்த ஊரிலாவது ஹனஃபி வர்ணா பெர்னா, ஷாஃபி வர்ணா பெர்னா எங்காவது கொண்டாடியதுண்டா? நிச்சயமாக கிடையாது. ஆனால் ஜாக்கு வர்ணா பெர்னா, டிஎன்ஜே வேறொருனா பெர்னா, அபு அப்துல்லா ஜமாஅத் முஸ்லிம் வேறொருனா பெர்னா, பெர்னாவே இல்லாத வர்ணா அப்படி இருந்தது. காயல் பட்டணத்திலே ஒரு வீட்டிலே ஒரு வருடத்திலே 4 பெருநாள். முஸ்லிம் உம்மத்துடைய ஒற்றுமையை குலைத்தது யார்? சுன்னத்து ஜமாஅத்தா வஹாபிகளா? நீங்கள் சிந்திக்க வேண்டும். எப்படி இருந்த சமுதாயம், ஒன்றுபட்டிருந்த சமுதாயம், அந்த சமுதாயத்துடைய ஒற்றுமையை இந்த சமூகத்தில், இந்த நாட்டில் இழிவுபடுத்தி காட்டிய பெருமை வஹாபிகளை சாரும். அதனால் ஆகிரத்துடைய விஷயத்தில் வெற்றி பெறலாம் என்ற எண்ணத்தில் எவரும் வஹாபியாக மாற வேண்டாம். கபரில் சுகமாக கிடக்கலாம் என்ற எண்ணத்தில் எவரும் வஹாபியாக மாற வேண்டாம். நாளை சுவனத்தில் செல்லலாம் என்ற எண்ணத்தில் எவரும் வஹாபியாக மாற வேண்டாம். நாங்கள் எங்களுடைய இமாம்களுக்கு பின்னால் செல்வோம். அந்த இமாம்கள் சஹாபிகளுக்கு பின்னால் செல்வார்கள். அந்த சஹாபிகள் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் செல்வார்கள். நீங்க எங்க போவீங்க? உங்க பீஜ ஒரு மூலையில இப்படி பார்த்து நிற்பான். அண்ணா ஷாஃபி இமாம் போறாங்களே, கூட போக முடியாது. அண்ணா அபூனிஃபா போறாங்களே, வாய செலவழிச்சு நிக்க வேண்டியதா? அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்களை இந்த உலகத்தில் இழிவுபடுத்தியதை போன்று நாளை மறுமையில் நிச்சயமாக இழிவுபடுத்துவான். காரணம், நீங்கள் இங்கே தீன் சொல்ல வந்தவர்கள் அல்ல, நீங்கள் இஸ்லாம் சொல்ல வந்தவர்கள் அல்ல, குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்ல வந்தவர்கள் அல்ல. எங்கோ கிடைக்கின்ற எலும்பு துண்டுகளுக்காக வேண்டி நீங்கள் வாயையும் நாக்கையும் நீட்டி நடக்கக்கூடியவர்கள். அதனால் சுன்னத்து ஜமாஅத்தை பற்றி நீங்கள் பேச உங்களுக்கு தகுதி கிடையாது. என்றைக்காவது சுன்னத்து ஜமாஅத்துடைய அமைப்பில் பைசாவுக்கு சண்டை போட்டிருந்தா பாருங்க, ஜாஸ் அமைப்பில் உள்ள ஒவ்வொரு நபரும் பைசாவை போட்டு ஜாஸை வளர்த்துறாங்க. ஆனால் இந்த அப்படி அல்ல. சமூகத்திடம் இருந்து பைசா எல்லாம் பிரிச்சு இவருடைய வயிறை மட்டும் வளர்த்துறது. நம்ம மௌலூத் ஓதி வயிறை வளர்த்துறோமா? யாரு வயிறை வளர்த்துறா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமே யாரு வயிறை வளர்த்துறா. இன்னைக்கு பைசாவுடைய பெயரில், பொருளாதாரத்தின் பெயரில் நீங்கள் சுக்கு நூறாக மாறுகிறீர்கள். இப்போது 6 அல்லது 7, 70 மாறுகிறீர்கள். நீங்கள் சுன்னத்து ஜமாஅத்திற்கு நீங்கள் எப்பொழுது திரும்பி வருகிறீர்களோ அந்த நேரத்தில் தான் ஒற்றுமையாக செயல்பட முடியும். இஸ்லாமுடைய விஷயங்கள் மிக கொச்சையாக பேசினார் சகோதரர்களே, வேதனையாக சொல்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய முடி, அந்த முடியை ரசூலுல்லாஹ்வை மஹப்பத்து வைக்கின்ற முஃமின்கள், அந்த முஃமின்கள் முக்கிய அதனுடைய பரக்கத்தை பெறுவாங்க இல்லையா? யாரு மறுக்காத விஷயம். இவர் சொல்றார், ரசூலுல்லாஹ்வுடைய முடியை முக்குவது என்பது புத்த மதத்தில் உள்ளது என்பதாக சொன்னார். ஓ ஈமானுள்ள முஃமினே, உனக்கு இரத்தம் குதிக்கவில்லையா? உன்னுடைய ஹபீப், உன்னுடைய நேசர் சய்யிதுனா வ ஹபீபுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடியை பற்றி புத்தருடைய பல்லை போன்று என்பதாக சொன்னார். இவன் ஒரு உண்மையாக முஸ்லிமாக இருக்கவே முடியாது. நம்ம அடிச்சு சொல்றோம், உண்மையான முஸ்லிமாக இருந்திருந்தால் அப்படிப்பட்ட வார்த்தை வந்திருக்காது.
சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய முடிக்காக வேண்டி போராட்டம் நடத்தினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடியை களையப்பட்டால் சஹாபிகள் சுற்றி சுற்றி வருவார்கள். அந்த முடிகள் ஒரு முடி கூட பூமியில் விழாது. ஃபமா தகஉ ஷஅரத்துன் இல்லா அன் தகஅ ஃபீ யதி அஹதின் மின்ஹும். ஒரு முடி கூட கீழே விழாது. அந்த அளவுக்கு சஹாபா பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடியை இந்த உலகத்தை விட மதித்தார்கள். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய தாபிஈ. அந்த இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், நான் குல்து லி அபீதா என்று சொல்லக்கூடிய அஹது கிபாரி தாபிஈன், தாபிஈன்களில் மிகப்பெரிய அந்தஸ்திற்குரிய அபீதாவிடத்தில் சொன்னேன், இந்தி ஷஅருன் மின் ஷஅரி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய முடியில் நின்று ஒரு முடி எனக்கு என்னிடத்தில் இருக்கிறது. அஸப்னாஹு மின் அனஸ் மின் கிபலி அனஸ் அவ் மின் கிபலி அஹ்லி அனஸ், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தோ அல்லது அவங்களுடைய குடும்பத்திட்ட இருந்தோ எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்ன பொழுது ஸஹீஹுல் புகாரி, ஸஹீஹுல் புகாரி, அந்த ஸஹீஹுல் புகாரியில் வருகிறது, கிதாபுல் உது என்கிற அத்தியாயத்தில் வருகிறது. அந்த அபீதா என்கிற தாபிஈ சொல்கிறார்கள், லஅன் தகூன, கவனமாக கேட்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய முடியை பற்றி புத்த மதத்தில் உள்ள முடி என்று இங்கே சொல்ல வைத்து அவரை பேச ஏற்பாடு செய்த சகோதரர்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வை தரக்குறைவாக பேசுவதற்கா அங்கே செயலாதி இங்கே கொண்டு வந்தீங்க? மோசமாக பேசிவிட்டு போகிறார். பாருங்க, லஅன் தகூன இந்தி, என்னிடத்தில் இருப்பதாகிறது, ஷஅரத்துன் மின்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு முடி என்னிடத்தில் இருப்பதாகிறது, அஹப்பு இலைய மினத் துன்யா வமா ஃபீஹா, துனியாவை விட, துனியாவில் உள்ள சகல வஸ்துக்களை விட எனக்கு சிறந்தது, எனக்கு விருப்பமானது அந்த ஒரு முடிதான் என்பதாக தாபிஈகளில் மிகப்பெரிய தாபிஈயாயிருந்த அபீதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். ஸஹீஹுல் புகாரி வருகிறது. யார் மார்க்கம் சொல்வது? சஹாபாக்கள் மார்க்கம் சொல்வதா? சஹாபாக்களை பின்பற்றிய தாபிஈகள் மார்க்கம் சொல்வதா? சஹாபாக்களையும் தாபிஈகளையும் கேவலமாக பேசிவிட்டு இஸ்லாமை கூறுபோட்ட நபர்கள் மார்க்கம் சொல்வதா? நீங்கள் சிந்திக்க வேண்டும். இமாம் புகாரி ஸஹீஹுல் புகாரி இந்த ஆதாரமாக இருக்கிறீர்கள். அந்த புகாரில் வருகிறது, லஅன் தகூன இந்தி ஷஅரத்துன் மின்ஹு அஹப்பு இலைய மினத் துன்யா வமா ஃபீஹா. எவ்வளவு பெரிய மஹப்பத் பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதா, இறுதி ஹஜ்ஜின் போது ஹஜ்ஜுடைய எல்லா செயலையும் முடித்துவிட்டு முடி களையறாங்க. முதல்ல வலது பக்கம் முடியை எடுத்தாங்க. அந்த முடியை எடுத்து எங்க அபூ தல்ஹா எங்கன்னு கேட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்க. இரண்டாவது இடது பக்கம் முடியை எடுத்தாங்க. அபூ தல்ஹாவை கூப்பிட்டு அவங்களும் கொடுத்தாங்க. அந்த இடது முடியையும் கொடுத்தாங்க. கொடுத்து விட்டு சொன்னார்கள், யக்ஸிம்ஹு பைனன் நாஸ், ஓ அபூ தல்ஹா, இந்த முடியை இங்கே குழுமி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான சஹாபிகளுக்கு, இங்கே குழுமி இருக்கக்கூடிய சஹாபிகளுக்கு நீங்கள் பங்கு வைக்க வேண்டும் அபூ தல்ஹா என்பதாக சொன்னார்கள். பாருங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய முடி, அந்த முடியை ரசூலுல்லாஹ்வே பங்கு வைக்க சொல்கிறார்கள். அந்த ரசூலுல்லாஹ்வை பார்த்து நீ புத்த மதத்துடைய புத்தருடைய பல்லை என்று சொல்கிறாய் அல்லவா? ஓ முஃமினே, உனக்கு சற்று ஈமான் இருந்திருந்தால், ரசூலுல்லாஹ்வின் மீது மஹப்பத் இருந்திருந்தால், நாளை மறுமையை பற்றி பயம் இருந்திருந்தால், சுவர்க்கத்திற்கு போக வேண்டும் என்றுள்ள ஆசை இருந்திருந்தால் இப்படி சொல்வாயா? அப்படி சொல்லக்கூடிய நபரை இங்கு வந்து சகோதரர்களே நீங்கள் பேச வைப்பீர்களா? சிந்திக்க வேண்டும். இப்படிப்பட்ட பேச்சாளர்கள், அது ஐபிபி ஆயிருக்கட்டும், ஏது பிபி ஆயிருக்கட்டும், உங்களை நரகத்தின் பக்கம்தான் கொண்டு செல்வார்கள்.